உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்லுங்க மேம். வாட் இஸ் லவ்? லவ் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுறது அப்படின்றது தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் லவ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். எனக்கு தான் நம்ம லவ் பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறது வந்து இந்த ரொமான்டிக் லவ் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் லவ் தான். ஓவரா கேர் பண்ணணும், அட்டென்ஷன் கொடுக்கணும், இதுதான் வந்து லவ் அப்படின்றாங்க. அது உண்மையிலேயே அதுதான் லவ்வா மேம்? இங்கே கேரிங்ன்றதே வந்து கேரிங் தான். அதுல என்ன ஓவர் கேரிங்கு, ஓவர் லவ். அம்மாவை நீ எந்த அளவுக்கு பார்த்துக்கியோ அதே மாதிரி நீ என்னை பார்க்கணும். அதை விட ஒரு படி என்னை வந்து நீ அப்படி பார்த்துக்கணும். அதுதான் நீ எனக்கு வந்து அவங்க மேலே காட்டுற லவ்வை விட என் மேலே காட்டுற ஒரு லவ் அப்படின்ட்டு அதுதான் லவ்ன்றாங்க. சூப்பரு. அப்போ அம்மாவை நான் திட்டுவேன் நல்லாவே, அதை விட ஒரு படி மேலே திட்டலாமா? ஒரு அம்மாவை அன்பு செலுத்துகிற மாதிரி அதை விட மேலாக என்ன அன்பு செலுத்துறதுன்ற முதல்ல உங்களை நீங்கள் இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும். ஆனால் ரிலேஷன்ஷிப் லவ்லையும் வந்து கொஞ்ச நாள் நல்லா போகுது மேம். அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. சி இதெல்லாம் ஒரு லவ்வா அப்படின்ற மாதிரி சொல்லி அது லவ் மேலே ப்ராப்ளமா இல்லை அந்த ரெண்டு பேரால ப்ராப்ளமா மேம்? லவ் மேலே என்றைக்குமே ப்ராப்ளம் இல்லை ஆக்சுவலாக. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்ஃப் டியூன் சேனல். இன்னைக்கு நான் என்ன டாபிக்கோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் லவ்? லவ்ன்றது என்னென்ன தெரியாமல் எல்லாமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக என் கூட வந்து சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா மேம் இருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹாய் மேம். வாட் இஸ் லவ்? என்னன்னே தெரியல மேம். சீரியஸாக லவ்ன்றதுக்கு அர்த்தமே தெரியாமல் நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்லுங்க மேம். வாட் இஸ் லவ்? லவ் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுறது அப்படின்றது தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் லவ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு கம்பேஷனட் லவ்வாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்குள்ளே நடக்கிற நீங்கள் நினைக்கிற அந்த லவ்வாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லவ்வாக இருக்கலாம், இல்லை ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு லவ்வாக இருக்கலாம். இந்த மாதிரி அப்புறம் யூனிவர்சல் லவ், செல்ஃப் லவ், இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதிகமாக எனக்கு தான் நம்ம லவ் பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறது வந்து இந்த ரொமான்டிக் லவ் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் லவ் தான். ஸோ அப்படி வந்து ஏன் அந்த லவ்வுக்கு இவ்வளோ அப்படி லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஏன் பிரேக்கப்ஸ் நடக்குது, ஏன் வந்து அதுக்குள்ளே ஒரு பெயின், அதுக்குள்ளே ஒரு டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி வாட் இஸ் லவ்? லவ்ன்றது ஒன்றும் இல்லை. ஒருத்தரை வந்து ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, அவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அவங்கள நம்ம கேர் பண்ணுறோம், அவங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு கவனம் செலுத்துறது, அவங்களுக்காக வந்து நம்ம எப்போவுமே சப்போர்ட்டிவாக நிற்கிறது, அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பண்டலாக வச்சுக்கிறது தான் லவ். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்டில் வந்து எப்படி ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் லவ் நம்ம ஹேண்டில் பண்ணுற விஷயன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து ஒரு சில பேர் என்ன மேம் சொல்கிறாங்கன்னா, லவ்ன்றது வந்து ஓவராக கேர் பண்ணணும், அட்டென்ஷன் கொடுக்கணும், இதுதான் வந்து லவ் அப்படின்றாங்க. அது உண்மையிலேயே அதுதான் லவ்வா மேம்? இங்கே கேரிங்ன்றதே வந்து கேரிங் தான். அதுல என்ன ஓவர் கேரிங்கு, ஓவர் லவ். அதாவது இப்போ நீ உங்கள் அம்மாவை நீ எந்த அளவுக்கு பார்த்துக்கியோ அதே மாதிரி நீ என்னை பார்க்கணும். அதை விட ஒரு படி என்னை வந்து நீ அப்படி பார்த்துக்கணும். அதுதான் நீ எனக்கு வந்து அவங்க மேலே காட்டுற லவ்வை விட என் மேலே காட்டுற ஒரு லவ் அப்படின்ட்டு அதுதான் லவ்ன்றாங்க. சூப்பரு. அப்போ அம்மாவை நான் திட்டுவேன் நல்லாவே, அதை விட ஒரு படி மேலே திட்டலாமா? அப்படி எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. நான் எங்கள் அம்மா வந்துட்டு நான் அன்பாகவும் பார்த்துப்பேன், அதே மாதிரி கோவம் தான் திட்டவும் செய்கிறேன். அன்பாக பார்த்துக்கிறத மட்டும் எடுத்துக்கிற ஒருத்தவங்க, நீ அம்மாவை பார்த்துக்கிற விட ஒரு படி மேலே அப்படின்னா, நான் எங்கள் அம்மாவை கேர் பண்ணுற விதமும் சரி, நான் எங்கள் அம்மாவை லவ் பண்ணுற விதமும் சரி, அதே மாதிரி எங்கள் அம்மா ஒரு விஷயம் தப்பாக பண்ணுறாங்க, இல்லை ஒரு விஷயம் அவங்களுக்கு என்னை பிடிக்காமல் பண்ணுறாங்கன்னா நான் அது மாதிரி திட்டுவேன் அவங்கள. அப்போது அதை விட மேலாக திட்டுறதே ஏதாவது அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது டோன்ட் கம்பேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அம்மாவை அன்பு செலுத்துகிற மாதிரி அதை விட மேலாக என்ன அன்பு செலுத்துறதுன்ற முதல்ல உங்களை நீங்கள் இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும். ஒரு 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 ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வர ஒரு அன்பை வந்து இன்னொரு லவ்வோடு நீங்கள் கம்பேரே பண்ணிக்கூடாது. இப்போ ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கோ இல்லை அப்பாக்கோ பொண்ணுக்கோ இருக்கிற லவ்ன்றது அது ஒரு கம்பேஷனட் பாண்டிங் லவ். அது வந்து ஒரு ரொமான்டிக் லவ்வோடு நம்ம வந்து மிக்ஸ்அப் பண்ணிக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன், இந்த லவ்வுக்குள்ளே ஒரு கம்பேரிசன்னே இல்லாமல் உங்களுடைய லவ்வையும் அந்த கம்பேஷனட் லவ், ஃப்ரெண்ட்ஷிப் லவ், செல்ஃப் லவ் இது எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க தெரிஞ்சாலே ரிலேஷன்ஷிப் லவ்ல பெருசாக பாதிப்பு ஏற்படாது. ஆனால் ரிலேஷன்ஷிப் லவ்லையும் வந்து கொஞ்ச நாள் நல்லா போகுது மேம். அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. சி இதெல்லாம் ஒரு லவ்வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது லவ் மேலே ப்ராப்ளமா இல்லை அந்த ரெண்டு பேரால ப்ராப்ளமா மேம்? லவ் மேலே என்றைக்குமே ப்ராப்ளம் இல்லை ஆக்சுவலாக.
எது அந்த அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறது, உன் மேலே இருக்கிற அன்பு, உன் மேலே இருக்கிற இந்த லவ்வு, நீ ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு புரியல அப்படின்னா ஒன்று அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது, இல்லை உனக்கு ஏற்படுற அந்த வலியோ இல்லை உனக்கு ஏற்படுற அந்த பிரச்சனையோ நான் உணர்றது, when I feel அப்படின்னு வரும்போது அந்த லவ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். அதை விட்டுட்டு வந்து எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எனக்கு என்ன வேணுன்றது சில ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. ஏங்க அவன் என்னை லவ் பண்ணுறான், அவனுக்கு எப்படி எனக்கு புரியாது, என்னுடைய மைண்டில் என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாதா, நான் சொன்னாதான் அவனுக்கு புரியுமா அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. சொல்லாமல் புரிஞ்சிக்கிறது காதல்ன்றது வந்து படத்தில் மட்டும்தான் நடக்கும், ரியல் லைஃப்பில் நடக்காது. என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னும் போது எனக்கு என்ன வேணுன்றது என் பார்ட்னர்கிட்ட சொல்கிறதுல தப்பு கிடையாது. தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் டெலிபத்தியாக நான் என்ன வேணுன்றதை சொல்கிறது தான் உண்மையான அன்புன்றது வந்து கிடையாது. அப்படி ஒரு டெஃபினிஷனே கிடையாது. உண்மையான அன்புனா நான் சொல்லாமே நீ செய்யணும், நான் சொல்லாமே நீ புரிஞ்சுக்கணும், நீ வந்து எனக்காக எல்லாமே செய்யணும், அதுதான் உண்மையான அன்பு. இங்கே உண்மையான அன்பு பொய்யான அன்புன்றே கிடையாது. அன்பு அப்படின்னாலே தெர் இஸ் அ திங் லைக் நீங்கள் அவங்களுக்காக கேர் பண்ணுவீங்க, அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு படத்துக்கு போகிறாங்க அப்படின்னும் போது, ஒரு கப்பிள்ஸ் படத்துக்கு போகிறோன்னா அந்த படத்தில் வந்து ஒரு லவ் காமிக்கிறாங்க. அந்த லவ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அவங்க 2 பேர் பார்க்குறாங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சே இதுதான் ஒரு லவ், இதுதான் பியூர் லவ் அப்படின்றாங்க. அது இன்னும் எனக்கு ஒன்றும் புரியல மேம், அது இன்னும் பியூர் லவ். அது சினிமா ரியல் லைஃப்பில் இருக்கிறத தான் அவங்க சினிமாவில் எடுக்கிறாங்க. பட் அந்த சினிமாவை பார்த்து இதுதான் லவ் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் வருது மேம். ரியல் லைஃப்பை எக்ஸாஜுரேட் பண்ணி காட்டுறது தான் படம். அந்த ஒரு கொலையாக இருந்தாலும் அதை எக்ஸாஜுரேட் பண்ணுறாங்க, ஒரு லவ்வாக இருந்தாலும் அதை எக்ஸாஜுரேட் பண்ணுறாங்க, ஒரு சண்டையாக இருந்தாலும் அதை எக்ஸாஜுரேட் பண்ணி காட்டுறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் ஒரு உண்மையான இதுதான் உண்மையான அன்புனா அந்த 3 ஹவர்ஸில் ஒரு 1/2 hour to 1 hour அதை காட்டுறாங்களா, நீங்கள் அதே நடித்தவங்களே அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில், அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில், அவங்களுடைய லவ் லைஃப்பில் இப்படி இருக்க முடியாது. இது வந்து ஒரு 3 hour படத்துக்கு ஓகே, பட் 30 வருஷம் 40 வருஷம் வாழ்க்கைக்கு அது வந்து எவ்ரிடே நீங்கள் இப்படி லவ்வியாக இருந்தீங்கன்னா போர் அடிச்சிடும். கண்டிப்பாக என்ன டூ மச் ஆஃப் லவ்வாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எனிதிங் டூ மச் வில் பி வெரி டாக்ஸிக் ஃபார் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்ஸிசிட்டிக்கு போகாமல் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து எக்ஸாஜுரேட், ஒரு ஃபேரி டெய்ல் லவ் லைஃப்பை நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு ப்ராக்டிக்கலான லவ் லைஃப்பை நீங்கள் எதிர்பார்த்து அந்த லவ் லைஃப்குள்ளே நீங்கள் வந்து உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் டெடிக்கேட்டடாக கமிட்டடாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேக்டருக்குள்ளே உங்களை கொண்டு போகிறீங்க, அந்த லவ் லைஃப் எப்படி க்ரோ பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மெச்சோர்டு திங்கிங்கோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே ஒரு தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை வராமல், தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸை பிரேக் பண்ணுற மாதிரியோ டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் வர மாதிரியோ இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக இந்த லவ்வை வந்து அழகாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு லவ் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இப்போ பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ்குள்ளே இருக்கிற லவ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற லவ், இதெல்லாம் எப்படி மேம்? பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கிற லவ் ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்சிபிளாக வந்துடும். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்க மேலே இருக்கிற லவ் அது சில டைம் என்ன ஆகிடுதுன்னா ஓவர் லவ்விங், ஓவர் பேம்பரிங், ஓவர் ப்ரொடெக்டிவ், இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்ட்ரீம் போகுது. அது இந்த குழந்தைங்களுடைய அந்த என்ன சொல்கிறது மேனேஜ் பண்ணுற விஷயங்கள், அவங்களுடைய பிஹேவியரை வந்து கரெக்டாக கொண்டு வர இடத்துல மிஸ் அவுட் ஆகிடுது. ஏன்னா ஓவராக பேம்பர் பண்ணும்போது அந்த குழந்தை அட்வான்டேஜ் எடுத்துக்கும். ஓவராக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணும்போது குழந்தைக்கு ஃபியர் ஃபேக்டர் அதிகமாகும். ஓவராக லவ் காட்டும் போது எக்ஸ்பெக்டேஷன் அந்த குழந்தைக்கு அதிகமாகிடும். அண்ட் அந்த லவ்வை வேல்யூ பண்ணுற விஷயத்தில் அதை மிஸ் அவுட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதிகமாக கொடுத்து குழந்தைக்கு அந்த வேல்யூவிங் சிஸ்டமை வந்து பிரேக் பண்ணி விட்டுறீங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். லவ் இருக்கணும், ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கணும், கேரிங் இருக்கணும், பிஹேவியரில் சேஞ்ச் பண்ணும்போது அங்கே ஒரு கண்டிப்பு இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த லவ்வோட, அதாவது ஒரு பாசிட்டிவ் பேரண்டிங், ஒரு நோ அப்படின்னு சொல்லணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் கலந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பேரண்டிங் மோட் அவங்க கொண்டு போனாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தை, அதாவது இந்த குழந்தையோடைய அந்த ஃபேமிலி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டாக இருக்கும் அவங்க பிஹேவியரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. எக்ஸ்பெக்டேஷன் கிவ்ஸ் மோர் ஹர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ன்றது லவ்வால் வர்றதுனால தான் ஹர்ட் ஆகுதா மேம்? எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னாலே எனக்கு என்ன வேணும், எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு எது கம்ஃபர்டபுள், என்ன நான் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு எல்லாம் எனக்கு தேவைப்படுது, இது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் லவ். இது இருந்தால் தான் லவ்ன்றது நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை அதுக்குள்ளே வச்சு இது ஜென்ரல் ஆக்குறீங்க. அப்படி கிடையாது.
லவ் அப்படின்னு வரும்போது ஒருத்தர் நம்ம விரும்பும்போது ஒருத்தர் நம்ம அன்பு காட்டிப்போம், கேர் பண்ணிப்போம். ஆனால் எனக்கு இப்படி கேர் பண்ணால் தான் பிடிக்கும், எனக்கு இப்படி அன்பு காட்டினா தான் பிடிக்குன்ற போது அது வந்து என்ன ஆகிடுது, பர்சனலைஸ்ட் ஆகிடுது. அது வந்து இப்போ நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த ஏதாவது ஒரு டிசைன் நம்ம வரணும், ஒரு மோதிரம் வாங்குறோன்னா அது என்ன பண்ணிடுறாங்க, பர்சனலைஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஆகிடுது. அது அப்படி கிடையாது. அப்படி பர்சனலைஸ்டாக போகும்போது தான் எக்ஸ்பெக்டேஷன் லெவலும் அதிகமாகுது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க அவங்க லவ்வை வந்து ரீடிசைன் பண்ணுறாங்க. அப்போ அந்த லவ்வை டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க அன்பு காட்டுறாங்களே தவிர்த்து அவங்க எப்படி வெளிப்படுத்தணுமோ அதை அவங்க காட்டாமல் பிளாக் ஆகிடுது. அப்போது அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி அங்கே லூஸ் பண்ணப்படுது. ஸோ அது வந்து லூஸ் பண்ணும்போது இந்த பர்சன் ஏதாவது அவங்கள புரிஞ்சிக்கலன்னா, உனக்காக நான் இவ்வளோ செஞ்சேன், நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிளேம் ஃபேக்டர் வருது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்பில் பார்க்குறேன் நான். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ யூ ஜஸ்ட் டெல் லவ் அப்படின்னாலே அன்பை எப்படி காட்டினாலும் அது அன்பு தான். எனக்கு இப்படி தான் காட்டணுன்றது நீங்களாக புரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களை தானே தவிர்த்து அந்த லவ்வை கிடையாது. ஓகே மேம். ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்ன்றது அதிகமாக கொடுக்கணுமா, இல்லை குறைவாக கொடுக்கணுமா, இல்லை மிடிலாக கொடுத்தாதான் அந்த லவ்வுக்கு அதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? லவ்ன்றது வந்து அன்பாக அதிகமாக கொடுக்கணும், குறைவாக கொடுக்கணும், மிடிலாக கொடுக்கணுன்றதே கிடையாது. நீங்கள் எப்படி ஒருத்தவங்க கிட்ட அன்பை காட்டுவீங்களோ நீங்கள் காட்டுங்க. அது உங்களுடைய டிசைடிங். இது அன்பிலேயே அதிகம் குறைவுன்ற கான்செப்டே கிடையாது. என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன அந்த அதிகம் எங்கே போகுது அப்படின்னா, இந்த அன்பு வந்து நான் அவளை கேர் பண்ணிக்கல, நான் இதை செய்யலைன்னா என்னை விட்டு வெளியே போயிடுவாளோ, என்னை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு இன்செக்யூர்டாக நீங்கள் எதுவுமே கொடுக்காதீங்க. ஒருத்தவங்களை ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கும் ஒருத்தவங்க நம்மளை விட்டு விலகி போயிடக்கூடாதுன்ற பயத்துலேயும் நம்ம அன்பு செலுத்தக்கூடாது. நீங்கள் ஒருத்தவங்களை எப்படி அன்பு செலுத்துவீங்களோ அப்படி நீங்கள் உங்கள் அன்பை காட்டுங்க, உங்களுடைய கேரை காட்டுங்க. அதை வந்து அதிகமாக கொடுத்து நான் எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா எக்ஸ்பெக்டேஷனையும் அதிகப்படுத்தி மேரேஜ்க்கு அப்புறம் நீ இதெல்லாம் பண்ண, இப்போ நீ இதை பண்ண மாட்டேங்கிற, ஏன்னா விட்டு போயிடுவா அப்படின்ற பயம் எங்கே முடியுதுன்னா மேரேஜில் முடிஞ்சிடும். அப்போ என்ன ஆகிடுது, அந்த இன்செக்யூர்ட் லவ் பேக் அடிச்சிருது. அதில் தான் அங்கே டிஃப்ரென்ஸ் வருது. நீ முன்னாடி அப்படி இருந்த, இப்போ அப்படி இல்லைன்ட்டு. நீங்கள் உங்கள் அன்பை கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டாலே போதும். அதிகமாக தரதோ குறைவாக தரதோன்னெலாம் கிடையாது. நீங்கள் எப்படி ஒருத்தவங்களை அன்பு செலுத்துவீங்களோ நீங்களாக உங்கள் பார்ட்னரை அன்பு செலுத்துங்க. அதுவே வந்து அப்போ என்ன ஆகும், மேரேஜில் அப்படியே இருக்கும். அது அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக போகும், வேரியேட் ஆகாது. என்ன ஒருத்தவங்களை வந்து கேப்சரோ அட்ராக்ட் பண்ணுறதுக்கோ நம்ம கொஞ்சம் கூட செய்வோம். இந்த ரொமான்ஸில் அதிகமாக நீங்கள் செய்வீங்க, கொஞ்சம் ரொமான்டிக்காக இருப்பீங்க, வெயிட் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து லவ் லைஃப்குள்ளே இருக்கிற சில சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள். அதையே நம்ம மேரேஜில் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ பேசிக் என்னென்னா, ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப் இன் எனி ரிலேஷன்ஷிப். அண்ட் அது வந்து உடனே நானாகவே இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு அந்த கண்டிஷன் கிடையாது. நீங்களாக தெரியப்படுத்தி உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஏற்ற மாதிரி அந்த லவ்வை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் நம்மளை வந்து ரீடிசைன் பண்ணிக்கணும். மாற்றிக்கிறதுன்றதை விட இப்படி தான் ஒரு லவ்வர் இருக்கணும், இப்படி தான் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும், இப்படி தான் ஒரு ஃபாதர் இருக்கணும், அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து இன்கல்கேட் பண்ணி அதை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து அன்பு செலுத்துனீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். ஓகே மேம். ஸோ ஃபைனலி வாட் இஸ் லவ் அப்படின்றது மேம் வந்து இவ்வளோ கிளியராக சொல்லிட்டீங்க. ஸோ லவ் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து நிறைய பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.